சென்னை எழும்பூரில் வரும் 21ஆம் தேதி இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு அதிமுக சார்பில் ஏற்பாடு. வரும் 21ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இஃப்தார் நோன்பு விருந்து வழங்க உள்ளார் என தலைமைக் கழகம் அறிவிப்பு. தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் முன்வைத்தோம். அதிமுக ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர் உரையில் 2 மணி 52 நிமிடம் பேசினார். நாங்கள் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு எந்த தடையும் நாங்கள் விதிக்கவில்லை. எங்களுடைய சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் முழு அனுமதி கொடுத்தார். அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அதற்கு எந்தவித சபாநாயகர் என்பவர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஆனால் சபாநாயகர் ஆளும் கட்சியினர் போல பேசுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றுதான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தோம் என்று விளக்கமளித்த எதிர்க்கட்சி தலைவர் தீர்மானத்திற்கு பிறகும் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படவில்லை என விமர்சனம். சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கி செய்யல. ஆனால் முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்கிறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். அதோட சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அந்த ஆசனத்தில் அமர்ந்துட்டாவே அவருக்கு என்ன பணியோ அதை செஞ்சுதான் பரவாயில்ல. ஆனால் அது மாறாதான் செயல்படுத்திட்டு இருக்காரு என்பதுதான் நாங்கள் கோடிட்டு காட்டினோம். அது எந்த மறுவர் சபாநாயகர் நடுநிலையோடு செயல்படாமல் ஆளும் கட்சி உறுப்பினர் போல் செயல்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. சபாநாயகர் சட்டப்பேரவையில் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் பெரும்பாலான நேரங்களில் ஒருதலைப்பட்சமாக செயல்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பிரச்சனைகளை பேரவையில் எடுத்து கூறி அமைச்சர்களின் பதிலை பெற முடியவில்லை, மாறாக சபாநாயகரே குறுக்கிட்டு பதிலளிப்பதாகவும் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் பேசும்போது சபாநாயகர் இடையூறு செய்வது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. யாருடைய கட்டளையின்படி எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது சபாநாயகர் இடையூறு செய்கிறார் என காட்டமான கேள்வி. சட்டப்பேரவை நிகழ்ச்சியை ஆண்டுக்கு 100 நாட்கள் நடத்தப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கை அளித்த நிலையில் சபாநாயகர் ஆளுங்கட்சியின் எண்ணத்திற்கு ஏற்ப குறைந்த நாட்களே பேரவை நிகழ்வை நடத்தியுள்ளார். 400 நாட்கள் பேரவையை நடத்தியிருக்க வேண்டிய நிலையில் 116 நாட்கள் மட்டும் நடந்துள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவரான தான் பேசும்போது நேரலை ஒளிபரப்பு செய்யாதது ஏன் என கேள்வி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசும்போது மட்டும் நேரலை செய்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளி மாணவர்களுக்கு அறிவு வளர்வதற்கும் விஞ்ஞான வளர்ச்சிக்காகவும் வழங்கப்பட்ட மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தியது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அதிமுக ஆட்சியில் 52,35,000 மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டிருப்பதாக பெருமிதம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த டியூஷன் ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்காத நாட்களே இல்லை என மக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வீட்டை விட்டு வெளியேறிய 14 வயதுடைய சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கறிஞர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது மீண்டும் நிரூபணம்.
தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை அருகே 9 வயது சிறுவனுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. பட்ஜெட்டும் ஹிட், தமிழும் ஹிட் என ஆங்கிலத்தில் கூறிய தமிழக முதல்வருக்கு வெற்றி என்ற வார்த்தை, தமிழ் வார்த்தை கூட பயன்படுத்த தெரியாதா என மக்கள் கேள்வி. செம்மொழி இருக்க வேறு மொழி எதற்கு என்றும் தன்னைத்தானே தமிழின் பெருமை பேணுவோராக கூறி வெற்றி முழக்கமிட்டவர்கள் தற்போது தமிழ் மொழியை புறக்கணிப்பது ஏன் எனவும் மக்கள் கேள்வி. தமிழை வளர்க்க குடும்பமே பிறந்ததென்று கூறும் முதல்வருக்கே வெற்றி என்ற தமிழ்ச்சொல் தெரியவில்லையா என மக்கள் கேள்வி. வரவு செலவை பட்ஜெட் என்றும் வெற்றியை ஹிட் என்று ஆங்கிலத்தில் பேசிவிட்டு தமிழ் மொழியை உலகில் உயர்த்துவோம் என்று கூறுவதெல்லாம் அனைத்தும் விளம்பரத்திற்கு மட்டுமா என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே வீட்டுக்குள் புகுந்து கூலி தொழிலாளி வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் வீட்டிலும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மது அருந்த பணம் தராததால் பாட்டியை சூத்தியால் அடித்து கொலை செய்த பேரன். மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை கொலைகள் அரங்கேறுமோ என பொதுமக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே மது போதையில் இருந்த கட்டிட தொழிலாளியின் தலையில் கல்லை போட்டு கொடூர கொலை. மது என்ற அரக்கனால் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் கவலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் லீபுரம் பகுதியில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கொத்தனாரை அடித்து கொலை செய்து எரித்த 3 பேர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை. போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் விற்பனைக்காக கடத்திச் செல்லப்பட்ட 100 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கின. திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தென்காசி அருகே இருசக்கர வாகனத்தில் 2 கிலோ கஞ்சாவை விற்பனைக்கு கொண்டு சென்ற இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் அரசு பேருந்திலேயே சர்வசாதாரணமாக போதைப்பொருள் கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே தமிழ்நாடு கிராம வங்கியில் அதிகாலை நேரத்தில் கொள்ளை முயற்சி அரங்கேறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் காவல்துறையினர் ஆழ்ந்த கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சாமி திருக்கோவிலில் பங்குனி பெருந்திருவிழாவை முன்னிட்டு உற்சவ மண்டபத்தில் எழுந்தருளிய சண்முக பெருமான். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழாவையொட்டி சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகம். தங்க கிரீடம், நவரத்னங்கள் பதித்த செங்கோல், சேவர் கொடி சாற்றி முருகனுக்கு நடைபெற்ற பட்டாபிஷேக நிகழ்வில் திரளானோர் வழிபாடு.
திராவிட மாடலில் செயல்படும் தமிழக மின்துறை பராமரிப்பு பற்றாக்குறை காரணமாக 50 கோடி ரூபாய் மதிப்புடைய மின் வாரிய சொத்துக்கள் எரிந்து சாம்பல். தொடர்ச்சியான கேபிள் எரிவுகள், உற்பத்தி பாதிப்பு மற்றும் மேலாண்மையின் செயலிழப்பு ஆகியவை திட்டங்களின் செயல்திறனை கேள்விக்குள்ளாக்குவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் சுகாதார சான்றிதழ் வழங்குவதில் பெரும் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல். சம்பந்தப்பட்ட இடங்களில் முறையாக ஆய்வு இல்லாமல் சான்று வழங்கும் மண்டல சுகாதார அதிகாரிகள், வார்டு அலுவலர்களின் பரிந்துரைப்படி சான்றிதழ்கள் கிடைப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியான நிலையில் இதுதான் உள்ளாட்சியின் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த ஆடுகளை நள்ளிரவில் வெறிநாய்கள் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் வெறிநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுப்பதுடன் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் தெருநாய்கள் தாக்குதலால் ஆடுகள் தொடர்ந்து பலியாவதால் தங்களுக்கு கடும் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு மட்டும் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் மாயமான நிலையில் 2 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் விடியா அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சிறை கைதிகளுக்கு தலா 135 ரூபாய், மோப்ப நாய்களுக்கு தலா 200 ரூபாய் வழங்கும் திராவிட மாடல் அரசு ஆதி திராவிட விடுதி மாணவர்களின் தினசரி உணவிற்கு 50 ரூபாய் மட்டுமே வழங்கும் அவலம். இதுதான் திராவிட மாடல் என பெருமை பேசும் ஸ்டாலினின் சமூக நீதியா? இதுதான் கல்விக்கான ஒதுக்கீடா என ஆதி திராவிட விடுதி மாணவர்கள் உரிமை கேள்வி. திராவிட மாடல் அரசு விதிக்கவுள்ள கூடுதல் கனிம வள வரி காரணமாக சிமெண்ட் விலை அதிகரிக்கும் அபாயம். ஏற்கனவே சிக்கலான சூழ்நிலையை சந்தித்து வரும் கட்டுமானத்துறை இந்த புதிய வரியின் விளைவால் மேலும் பாதிக்கப்பட உள்ளதாக கட்டுமானத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை. திமுக அரசின் நிர்வாக சோம்பேறித்தனத்தால் வன சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் முடக்கப்பட்டிருப்பதாக வனத்துறையினர் குற்றச்சாட்டு. கடந்த சில ஆண்டுகளாக காலியாக உள்ள ஆயிரக்கணக்கான பணியிடங்களை முறையாக நிரப்பாததால் வனக்கடத்தல், தீ விபத்துக்கள் போன்றவை அதிகரித்திருப்பதாகவும் வன விலங்குகளை பாதுகாப்பது போன்ற பணிகள் தேக்கமடைந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். சைபர் குற்றங்கள் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 500 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடிகள் நடந்திருப்பதாக உயர்நீதிமன்ற நீதிபதி கவலை. வாட்ஸ்அப் மற்றும் பேங்கிங் மூலம் அதிக அளவில் மோசடி அரங்கேறி வரும் நிலையில் திராவிட மாடல் வழக்கம் போல் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் காவல்துறை, ஊடகங்கள் மூலம் அரசு இனியாவது விழிப்புணர்வை ஏற்படுத்துமா என மக்கள் கேள்வி.